அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான காலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐபிடிசியினுடைய துவக்க விழா, நமது மணிகம் 3ஆம் ஆண்டு விழா, இன்று நடைபெறுகின்ற இந்த 2 நிகழ்வுகளும் உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பயிற்சியாளராகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பவர்களாகவும் இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்றீர்கள். கற்பித்தல், பயிற்றுவித்தல், இந்த இரண்டும் ஒருவருக்கு வாழ்க்கையில் கிடைப்பதென்பது இயற்கை நமக்கு வழங்கிய வரம், வாழ்க்கை நமக்கு தந்த வாய்ப்பு, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றே நான் சொல்ல முடியும். வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் 2 பகுதிகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தனக்கான பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வதற்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது. மற்றொன்று, தனக்கான பொருளாதாரத்தை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று இந்த பயிற்றுவித்தல் பணியை நாம் உடனே அழைத்து செல்வது. ஆக இந்த 2 பணிகளை பொறுத்தவரை கற்பித்தல் என்பது ஓரளவு சாதனைகளை அடைவதற்கு உறுதுணையாக இருப்பது. ஆனால் பயிற்றுவித்தல் என்பது சாதனைகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆக கற்பித்தலை விட பயிற்றுவித்தல் என்பது ஒருபடி உயரத்திலே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு வாழ்க்கையின் மாற்றத்திற்காக, ஒருவருடைய வளர்ச்சிக்காக, ஒருவருடைய சாதனைக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நமக்கு நாமே கரகோஷம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரைக்குள் செல்ல இருக்கின்றேன். ஆக இதில் என்ன வாய்ப்புகள் இருக்கிறது? இன்னைக்கு பிரபு ஐபிடிசின்னு ஒன்று துவங்கியிருக்காரு. நம்ம எல்லாம் 100க்கு மேற்பட்டோரை இங்கு வரவழைத்து அமர வைத்திருக்கின்றார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பயிற்றுவித்தல் பணியை நாம் தேர்ந்தெடுத்திருப்பது சரியா இல்லையா? சரியா இல்லையா? எத்தனை பேர் சரி சொல்கிறீங்க? சரி சொன்னதுனால தான் நம்ம எல்லாம் இந்த அரங்கத்தில் இருக்கின்றோம். நான் என்னுடைய உரையில் குறிப்பிட்டது போல, பயிற்றுவித்தலை என்பது இருக்கக்கூடிய பணிகளிலே மிக உயர்ந்த பணி, உன்னதமான பணி. ஆக அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன? அந்த வாய்ப்புகளை பற்றி நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கின்றீர்கள்? இன்னும் வருங்காலத்தில் அந்த வாய்ப்புகள் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாகவும் பிரகாசமாகவும் முதலில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது? அதற்கு பின்பு நீங்கள் எப்படி உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களை மாற்றப் போகிறீர்கள் என்றை பற்றிய செய்திதான் என்னுடைய பேச்சின் ஒரு அம்சம். ஆக உங்களுடைய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயிற்சி எந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது என்று சொன்னால், வருங்காலத்தில் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அதிக நிதியை ஒதுக்குவது என்பது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஆக இந்த பயிற்றுவித்தல் துறைக்குத்தான் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு மட்டும் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்பதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை அந்த ஓராண்டுக்கு மட்டும் 6017 கோடி ரூபாய். இது மத்திய அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் வாயிலாக இந்த பயிற்றுவித்தல் பணிக்கு பல்வேறு துறைகளில் வழங்கப்படுகிறது. இது இந்த ஒரு துறைக்கு மட்டும் மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடியது 6017 கோடி ரூபாய். ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் என்கின்ற அந்த தலைப்பிலே திறன் இந்தியா திட்டம், இது 2023ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு வரை நடைமுறையில் இருக்கப் போகிறது. இதற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கக்கூடிய தொகை 8800 கோடி ரூபாய். இந்த 4 ஆண்டுகளுக்கும்
சராசரியாக 2200 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கு மட்டும் 6017 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. இது நேரடியாக நிதி அமைச்சகத்திலிருந்து இந்த துறைக்கு வரக்கூடிய தொகை. இதுபோல மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒவ்வொரு துறைக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்கின்ற அடிப்படையிலே இந்த பயிற்றுவித்தல் பணிக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. எந்தெந்த துறைகளில் அது வருகிறது என்று தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த விதமான சிறந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள், உங்களுடைய வளர்ச்சி இந்த துறையில் எந்த அளவிற்கு நீ உயரப்போகிறது என்பதை இந்த செய்திகளின் மூலம் மேலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வழங்கும். கிட்டத்தட்ட 20 துறைகள் மத்திய அரசாங்கத்திலே இதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கி இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ, மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அதாவது 140 கோடி மக்களுக்கு உண்டான திட்டங்களை இந்திய அரசாங்கம் ஒவ்வொரு அமைச்சகத்திற்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கும் பொழுது, நான் படித்திருக்கக்கூடிய இந்த அமைச்சகத்தின் கீழ் ஒவ்வொரு அமைச்சகமும் ஆண்டிற்கு குறைந்தது 200 கோடியிலிருந்து 300 கோடி ரூபாய் நிதியை ஸ்கில் டெவலப்மெண்ட்டிற்கு மட்டும், பயிற்சிக்காக மட்டும் ஒதுக்குகிறார். ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்தியா அரசாங்கத்தினுடைய ஓராண்டு நிதி ஒதுக்கீடு என்பது இந்த பயிற்சி சார்ந்த துறைகளுக்கு 10,000 கோடிக்கும் அதிகமான தொகை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழகத்தினுடைய மக்கள் தொகை 8.5 கோடி. இந்த நிதியில் 15% தமிழகத்திற்கு வந்து சேரும். ஆக இந்த நிதியில் 15% தமிழகத்திற்கு வந்து சேரும் பொழுது நீங்கள் ஒரு பயிற்சியாளராக மட்டுமில்லாமல் பயிற்சி தரக்கூடிய நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இதில் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழக அரசாங்கம் எவ்வளவு நிதியை வழங்கியிருக்கிறது? தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அந்த ஒரு துறைக்கு மட்டும் ஆண்டொன்றுக்கு 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கீழ் வந்திருக்கக்கூடிய அமைச்சகங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 துறைகளை சேர்ந்த அமைச்சகங்கள் அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அவர்கள் பயிற்சிக்காக ஒரு நிதியை ஒதுக்குகிறார். ஒன்று நேரடியாக நிதி அமைச்சகத்திலிருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஒதுக்குவது ஒரு நிதி. அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து விவசாயத்துறைக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்குவது, அதற்கு தனியாக அந்த துறை ஒதுக்கும். அப்படி தமிழகம் மட்டும் 15 துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் 50லிருந்து 60 கோடி ரூபாய் ஒதுக்கின்றார். ஆக தமிழ்நாடு அரசாங்கத்தின் எல்லா துறைகளும் சேர்ந்து ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிற்சிக்காக மட்டும் ஒதுக்குகிறார். எந்த துறைன்னு சொல்கிற கேளுங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், தாட்கோ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் போர்டு. இத்தனை துறைகளில் தமிழ்நாடு அரசாங்கம் ட்ரெயினர்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கு. ஆக மத்திய அரசாங்கம் சற்றேறக்குறைய ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறது. மாநில அரசாங்கம் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்குகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு, மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு என்று பார்க்கும் பொழுது இந்த துறைக்கு நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற நிதி 2,500 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும். ஆக இதோடு இது நின்று விட்டதா? கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெருநிறுவனங்கள் வழங்குகின்ற சமூக நல நிதி. இந்த பெருநிறுவனங்கள் வழங்குகின்ற சமூக நல நிதியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஒரு பெருநிறுவனம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி 500 கோடி ரூபாய்க்கு மேல் விற்றுமுதல் செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அதனுடைய நிகர லாபத்திலே 1.5%
அவர்கள் சமூக நல நிதியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு நிறுவனம் 1 கோடி ரூபாய் அந்த பெருநிறுவனம் நிகர லாபமாக தருகிறது என்று சொன்னால் அதில் 1.5 லட்சம் ரூபாயை அவங்க சமூக நல நிதியாக பயன்படுத்தணும். இதை சரியாக பயன்படுத்தலைன்னா அதில் 10 மடங்கு அவர்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. ஆக இப்படிப்பட்ட பெருநிறுவனங்கள் இன்றைக்கு பயிற்றுவிச்சல் துறையை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இதில் வரக்கூடிய தொகை எவ்வளவு? அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு பக்கம், அதில் நவரத்னா மினிரத்னா என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் ஒரு பக்கம், வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய நிதிகளை வழங்குவது ஒரு பக்கம், உள்நாட்டு நிறுவனங்கள் இந்த CSR ஃபண்டை வழங்குவது ஒரு பக்கம். இது மட்டும் தமிழகத்தில் ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிற்றுவித்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையின் நீளம் அகலம் எந்த அளவிற்கு இருக்கிறது, எந்த அளவிற்கு இந்த துறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் இந்த துறை எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற செய்தியை இப்பொழுது நான் வழங்கியிருக்கிறேன். அனைத்து வங்கிகளும் தன்னுடைய வங்கிகளிலிருந்து இந்த துறைக்கு நிதி ஒதுக்குகிறது. ஆக இப்படியே போனீங்க அப்படின்னு சொன்னால் வருங்காலத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு துறைகளில் நிதி ஆதாரத்தை உறுதி செய்திருக்கக்கூடிய துறைகளில் அதிக அளவு நிதி ஆதாரத்தை வழங்கக்கூடிய துறையாக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும் என்பது நான் உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வழங்கியிருக்கக்கூடிய செய்தி. ஆக இன்றைக்கு இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். ஆக இந்த துறையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆக வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய திட்டமிடலும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில செய்திகளை நான் வழங்கியிருக்கின்றேன். ஏன்னா இந்த கூட்டத்தினுடைய முதல் பேச்சாளர் நான். அதிக நேரமும் நான் எடுத்துக்கொள்ள முடியாது. 15 நிமிடம் எனக்கு ஒதுக்கியிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை 15 நிமிடம் பேசி பழக்கமில்லை. எனக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 45 நிமிட நேரம் இருந்தால்தான் என்னுடைய செய்திகளை பயனுள்ளதாக மாற்ற முடியும். இன்றைக்கு 100க்கு மேற்பட்டோர் இங்கே கலந்திருக்கிறீர்கள். நேரம் என்பது மிக முக்கியம். 10 மணிக்கு சரியாக இந்த நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது என்று சொன்னால் நமது வணிகத்தினுடைய வெற்றி இந்த சரியான நேரத்தில் துவங்கியிருப்பதிலே துவங்கியிருக்கிறது என்று நான் பாராட்ட கடமைப்பட்டேன். நான் 9:50க்கு வந்துட்டேன். ஒரு சமயம் 10:30 மணிக்கு இவர் ஆரம்பிப்பார் என்று நினைத்து காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கலான்னு யோசித்தேன். இருந்தாலும் ஒரு சந்தேகம், பிரபு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பார், 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம லேட்டாக போயிடுவோமேன்னு சொல்லி 6 மணிக்கு அலாரம் வச்சு உடுமலையிலிருந்து நானும் புறப்பட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். ஆக நிகழ்ச்சியை சரியான நேரத்திற்கு தூங்குவதே ஒரு வெற்றி. ஆக இந்த வெற்றியை மேலும் மேலும் உயரத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் அனைவரும் இந்த IBTCயோடு துணை நிற்க வேண்டும். இதற்கு ஒரு சில நடைமுறை செய்திகள், நீங்கள் அறிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த நிகழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலிலே உழைப்பின் உன்னதம் என்கின்ற தலைப்பில் சில செய்திகள். அதாவது ஒரே நேரத்தில் ஒரு வேலையை செய்வதற்கு சிரமப்படுபவர்களே இருக்கின்றார்கள், அந்த ஒரு வேலையை செய்து வெற்றியடையாதவர்களும் இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 4 வேலைகளை செய்து செயலாற்றுபவர்களும் இருக்கின்றார்கள். ஒரே நேரத்திலே ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தில் பல்வேறு இண்டு இடுக்குகளில் தன்னுடைய பணிகளை தெளிவாக திட்டமிட நபர்களும் இருக்கின்றார்கள். ஆக இந்த உலகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய கவனம் எல்லாம் இப்பொழுது அலைபேசியை நோக்கி சென்று விட்டது. சாதாரணமாக 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய கவனம் அலைபேசி பக்கம் போயிடும். அதாவது இப்போ இந்த இடத்துல ஃபோன் இருக்குதுன்னா ஃபோனே அடிக்காது, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தொட்டு பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். அடிக்காத ஃபோனை எதுக்கு எடுத்து பார்க்கணும்? சரி, ஃபோனை எடுத்துட்டோமேனு மெசேஜ் பார்ப்போம், அதில் மெசேஜும் வந்திருக்காது. ஆக இது ஒரு அனிச்சை செயலாக மாறிவிட்ட காலம் இது. ஆக ஒரு செயலை ஆழ்ந்து செய்வதற்கு இன்றைக்கு பல்வேறு தடைகள் நம் முன்னே நிற்கின்றது. அது அந்த காலத்தில் ஒரு கலை இருந்தது. அந்த கலைக்கு பேர் அவதான கலை. அந்த அவதான கலையை ஒருவன் கற்றுவிட்டால் 100 செயல்களை ஒரு நேரத்தில் செய்ய முடியும். அதற்குண்டான பயிற்சியை அவன் மேற்கொள்ள வேண்டும். 100 செயல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்குறள் முனுசாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் பெல் அடிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் பின்னாடி தொட்டுக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் குரலுக்கு சந்தேகம் கேட்டிருப்பார்,
ஒருத்தர் கையை அசைச்சிட்டு இருப்பார். இப்படி 100 காரியங்கள் நடக்கும். 100க்கும் சரியான பதிலை சொல்லி கொண்டிருப்பார். அதுதான் பயிற்சி. அந்த பயிற்சியை தமிழர்கள் கற்றுக்கொண்டது என்னவோ இந்த அவதான கலை மூலியமாகத்தான். ஆக நாம் பயிற்சியாளர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். இது ஒரு அரபு நாளிலே வந்த ஒரு கதை. அந்த அரசன் வேட்டையாடுவதற்கு தினசரி வெளியே செல்கின்றான். வெளியே செல்கின்ற அரசன் வேட்டையாடி விட்டு அன்றைக்கு இரவு ஒரு இடத்துல தங்கணும். வழியிலே இருக்கக்கூடிய ஒரு நெசவாளியின் வீட்டுக்கு செல்கின்றான். அந்த நெசவாளி வந்திருப்பவன் அரசன் என்று அவனுக்கு தெரியாது. அரசனை வீட்டுக்குள்ளே படுக்க வைத்துக் கொள்கிறான். காலையிலே எழுந்த அரசன் நெசவாளியை பார்க்கிறான். 7 மணிக்கு நெசவாளி நூல் நெசவு செஞ்சிட்டு இருக்கான். அரசன் நெசவாளியை பார்க்கும் பொழுது நூல் நெசவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடது கையிலே ஒரு கயிறை கட்டியிருக்கான். அரசன் கேட்டான், எதற்கு உன் இடது கையிலே கயிறு என்று கேட்டான். அதோ பார், என் குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது. அழுதால் இந்த கையை அசைத்து 2 ஆட்டு ஆட்டுவேன், குழந்தை அழுகையை நிறுத்திவிடும். அது சரி, வலது பக்கத்தின் செய்ய ஒரு குச்சி தெரிகிறது. இந்த குச்சி வெளியே வரைக்கும் போகிறது. என் மனைவி வேலைக்கு சென்று விட்டால் தானியங்களை வெயிலே காய போட்டிருக்கிறான். இந்த குச்சியினுடைய மறுமுனையில் ஒரு கருப்பு துணி தொங்குகிறது. பறவைகள் வந்தால் இந்த குச்சியை ஆட்டுவேன், பறவைகள் அப்படியே பறந்து போயிடும். அது சரி, ஏன் இடுப்பிலே மணி கட்டி அமர்ந்திருக்கிறாய்? எங்கள் வீட்டில் கொஞ்சம் எலி தொல்லை இருக்கு. எலி வந்ததுன்னு சேர்ந்தால் அந்த மணி 4 அடி அடிப்பேன், எலி ஓடிடும். கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே ஒரு ஜன்னல். அந்த ஜன்னல் வழியே ஒரு 5-6 முகங்கள் தெரிகிறது, பசங்கள். எதற்காக அந்த பசங்கள் அங்கே நிற்கின்றார்கள்? அரசன் கேட்கின்றான். நெசவாளி சொல்கின்றான், கால்தான் வேலை செய்கிறது, கை நூற்கிறது, என் வாய் சும்மா இருக்கிறது அல்லவா, அதனால் அவர்களுக்கு பாடம் சொல்லித் தருகிறேன். சரி, பாடம் சொல்லிக் கொடுப்பவன் அந்த மாணவர்களை உள்ளே அமர வைக்க வேண்டாமா? இல்லை இல்லை, அந்த மாணவர்கள் காது கேட்கின்றது, கால் சும்மா தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் களிமண்ணை போட்டு குலைக்க சொல்லியிருக்கேன். நான் பாடம் நடத்திட்டு இருப்பேன், இவனுக்கெல்லாம் மண்ணை முதிச்சிட்டு இருப்பானுங்க அப்படின்னார். திரும்ப அரசன் வெளியே போகும் பொழுது நெசவாளி அரசனை கூப்பிட்டு, இந்த போர்டை பார், இதில் ஒரு 10 வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. என்ன தெரியுமா? இது எல்லாம் துருக்கி வார்த்தைகள். என் மனைவி துருக்கி நாட்டை சார்ந்தவள். தினசரி என் மனைவி வேலைக்கு பொழுது இதில் ஒரு 10 வார்த்தைகளை எழுதிவிட்டு போவா. இந்த 10ஐயும் நான் அன்னைக்கு படிச்சுக்குவேன், அந்த வார்த்தைகள் மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அரசன் வியந்து போனான். மறுநாள் அரண்மனைக்கு சென்றான். தலைமை மந்திரி அனுப்பிச்சு இவனை கூட்டிட்டு வர சொன்னான் அந்த நெசவாளியை. இப்படி ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களை செய்ய முடியும் என்று சொன்னால் இவன்தான் நமக்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசன் அவனை அமைச்சராக நியமித்தான். இது எதை குறிப்பிடுகிறது? ஒரு மனிதன் கற்றும் கொடுக்கிறான், தன் வீட்டு வேலையும் செய்கின்றான், வீட்டுக்கு காவலாளியாகவும் இருக்கின்றான், நெசவு செய்து தொழில் புரிந்து கொண்டும் இருக்கின்றான். ஆக இப்படிப்பட்டவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றியாளராக முடியும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய பயிற்சியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன? நீங்கள் வெறும் பயிற்சியாளராக மட்டும் பத்தாது, உங்களை மதிப்பு கூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கதையை சொல்கிறேன். வேல்யூ அடிஷன் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. எல்லாத்தையும் மதிப்பு கூட்டணும். மதிப்பு கூட்டுவர்களால் மட்டும்தான் மற்றவர்களிடமிருந்து உங்களை உயர்த்தி காண்பிக்க முடியும். எல்லாரும் ட்ரெயினர் தான், ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி தனித்துவமாக இருக்க போகிறீங்க? அந்த தனித்துவமாக இருப்பதற்கு என்று சில தகுதிகளை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டாமா? அப்படின்னா என்ன தகுதி? அறிவின் துணை கொண்டு அந்த தகுதிகளை நம்மால் வளர்த்தி கொள்ள முடியும். அதாவது ஒருத்தன் ஒரு வில்லாளி அம்பை எடுத்து இலக்கை நோக்கி விடுறான். அம்பை எடுத்து இலக்கை நோக்கி விடும் பொழுது அந்த வில் இலக்குக்கு செல்லவில்லை, மாறி விழுகிறது. அப்போ யார் மேலே குற்றம் சொல்லுவான்? யார் மேலே குற்றம் சொல்லுவான்? அம்பு மேலே குற்றம் சொல்லுவானா? ஆனால் அந்த வில்லாளி அப்படி சொல்ல மாட்டான். அந்த வில்லாளி அந்த அம்பை இலக்கை நோக்கி செல்லவில்லை என்றால் தவறு என்னால் நடந்தது, என்னுடைய குறி தவறி இருக்கிறது,
என்னுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை. அதைத்தான் அவன் சிந்திப்பான். அதாவது ஒரு அரசாங்கம் திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது அந்த திட்டங்கள் சரிவர மக்களுக்கு சென்று போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கவில்லை என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல சில நடிகர்கள். ஆக அந்த அரசாங்கத்தினுடைய பணியிலே தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆக அந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் என்று யார் சொல்றா? நான் சொல்லல, கான்ஃபூசியஸ் சொல்றார். ஆக ஒரு மனிதனினுடைய உயர்வுக்கு அல்லது உங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அனுபவங்களினால் நான் பெற்ற அறிவுதான் காரணம் என்று கான்ஃபூசியஸ் சொல்றார். உங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம்? அனுபவங்களினால் நான் பெற்ற அறிவுதான் காரணம் என்று கான்ஃபூசியஸ் சொல்றார். ஆக அனுபவம் பெற்ற அனைவருமே உயர்ந்து விட்டானா? அனுபவத்தின் மூலம் எவன் பாடத்தை கற்றானோ அவன் மட்டுமே உயர்ந்தான். அனுபவம் பெற்ற அனைவருமே உயர்ந்து விட்டான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக அந்த அறிவை பெற்றவன், பாடத்தை கற்றவன் உயர்ந்து நிற்கின்றான். அப்படின்னா அவனுக்கு என்ன தகுதிகள் வேண்டும்? சிறந்த சிந்தனையாளனாக இருக்க வேண்டும், தன்னுடைய அறிவை விரிவாக்கம் செய்த வேண்டும், இப்படி நல்ல ஒழுக்கங்களை அவன் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் அந்த உயர்வை அடைய முடியும் என்று கான்ஃபூசியஸ் சொல்கிறார். அதற்கு ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். நான் கதை சொன்னோம்னா நாளைக்கு நீங்கள் இன்னொரு பக்கம் சொல்லலாம், மனசில் நிற்கும். சின்ன கதையாக இருக்கணும், அதுக்காக வளவலா கொலகலான்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட அறிவின் துணை கொண்டு செல்வதற்கு ஒரு சின்ன கதை. இது என்ன கதைனா, அரபு நாட்டில் ஒரு வணிகன் ஒரு குடுவையில் பூதத்தை அடைத்து வைக்கிறான். இந்த கதை ஒரு சிலர் கேட்டிருக்கலாம். இந்த பூதத்தை குடுவையில் அடைத்து வச்சிருக்கான். ஒரு நாள் அந்த பூதத்தை குடுவையிலிருந்து வெளியே எடுக்கிறான். பூதம் வெளியே வந்து விடுகிறது. அந்த பூதத்திற்கு 24 மணி நேரம் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அது என்ன பண்ணணும்னா எஜமான கொன்றும். அந்த பூதத்தை அழைத்தான், எனக்கு ஒரு மிகப்பெரிய மாட மாளிகையை கட்டி கொடு என்றான். அது கொஞ்ச நேரத்தில் மாடக மாளிகையை கட்டி கொடுத்து விட்டது. திரும்ப நின்றுச்சு, எனக்கு இந்த இல்லத்திலே அருவிகள் கொட்ட வேண்டும், மணிமண்டபம் வேணும், இப்படின்னு அவனுடைய மனதில் வந்த எல்லா ஆசைகளையும் அந்த பூதத்தில் சொல்கிறான். அதை எதை சொன்னாலும் கொஞ்ச நேரத்தில் செஞ்சுட்டு திரும்ப நிற்குது. இவன் சொல்லி சொல்லி சலிச்சு போய் இவன்கிட்ட சொல்கிறக்கே எண்ணங்கள் வரல, பயம் வந்துருச்சு இவனுக்கு. பூதம் இவனை பார்த்துக்கிட்டே நிற்குது. இவன் பக்கத்தால் இருக்கக்கூடிய மனைவி கிட்ட போனான். ஏமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எதையாவது சொல்லலினா இந்த பூதம் நம்மளை கொன்றும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா, நீ கவலைப்படாத, பூதம் இங்கே வா அப்படின்னு. அவனுடைய மனைவி என்ன பண்ணுச்சு, தலையில் இருக்கக்கூடிய ஒரு சுருளை மூடி எடுத்து கையில் கொடுத்து, இது எப்படியாவது நேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிச்சு. இந்த பூதம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் இழுத்துக்கிட்டே இருக்குது. அந்த முடியை நேராகவே இல்லை, ஓஞ்சு போயிடுச்சு. ஓஞ்சு போன உடனே என்ன பண்ணுன்னா, அந்த பூதத்துக்கு தூக்கி திரும்ப குடுவையில் அடைச்சிட்டான். ஆக பூதம் இவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தன்னுடைய உயிர் போகாமல் மனைவியினுடைய சமயோஜிதனால், அது எப்படி சொல்கிறது, சமயோஜிதம் என்பது அனுபவத்தினால் வருவது, அனுபவத்தினுடைய வலிவுதான் சமயோஜிதம். அப்படி நீங்கள் சமயோஜிதமாக சிந்திப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சியாளர். ஆக இதெல்லாம் பயிற்சியாளர்களுக்கு தேவையான குணங்கள். ஆக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வருகிறது, இதற்கு தீர்வு கிடைக்குமா என்று சிந்தித்து கொண்டிருப்போம், குழம்பி போயிருப்போம். அந்த தீர்வு யாரோ ஒருத்தரிடம் இருக்கும். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அதற்கு சரியான தீர்வை சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள். ஆக நீங்கள் கலந்து பேச வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை அனைவரிடமும் கலந்து பேச வேண்டும். அப்படி கலந்து பேசும் பொழுது உங்களுக்கு பூதத்தை எப்படி மனைவி கையாண்டாலோ அப்படி ஒரு தீர்வு கிடைக்கும். ஆக பயிற்சியாளராக இருக்கக்கூடியவர்கள் சமயோஜிதமாக சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தீர்வுகளை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து உயர்ந்த பயிற்சியாளராக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு இடத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சர் போறார். ஒரு காளி கோயிலிலே பூஜை நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சேவர்கள் எல்லாம் லட்டு உருண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. லட்டை நோக்கி நிறைய எறும்பு வருது.
அந்த பக்தர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை கேட்டு, ஐயா இப்படி எறும்பு நிறையா வருது, இது சாகாமல் இந்த எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா. யாராவது ஒருத்தர் வழி சொல்லுங்க. சார் சொன்ன மாதிரி அந்த லட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சின்ன சின்ன வட்டங்களாக சர்க்கரையை போட்டு விடுகிறார்கள். வரக்கூடிய எறும்புகள் அந்த சர்க்கரையை எடுத்து விட்டு செல்கின்றது. ஆக இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இந்த கதை சொல்லும் செய்தி தான் இந்த இடத்துல முக்கியம். கதை சொல்லும் செய்தி என்னவென்றால், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் சாதனையாளர்களிலிருந்து எப்படி வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அந்த சர்க்கரையை எடுத்துக்கொண்டு திருப்தியாகிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்றைக்கு மனிதர்களுடைய சுபாவம் அப்படிதான். நம்மளுடைய இலக்கு என்பது லட்டு. அந்த அனைத்து எறும்புகளும் லட்டை நோக்கி இப்பொழுது வருவதில்லை. தனக்கு கிடைத்த அந்த ஒரு துளி சர்க்கரையை திருப்தியோடு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆக பயிற்சியாளராக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய மாணவர்களை, உங்களை சார்ந்து வருபவர்களுக்கு வழியிலே கிடைக்கக்கூடிய அந்த சிறு சந்தோஷத்தோடு அவர்களை நீங்கள் அனுப்பிவிடக்கூடாது. அவர்கள் இலக்கை அடையும் வரை அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்குண்டான சக்தியையும் அந்த திறமையும் அவர்களுக்கு நீங்கள் வளர்க்க வேண்டும். அந்த லட்டை எப்படி எடுப்பதற்கு யாரும் முயற்சி செய்யவில்லையோ அந்த முயற்சி செய்யக்கூடிய சக்தியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆக ஒரு பயிற்சியாளனுக்கு தேவையான 3 அணுகுமுறைகளை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். உழைப்பின் உன்னதம், அதுதான் அவதான கலையை சொல்கின்றேன். அறிவின் துணை, அதற்குத்தான் பூதத்தினுடைய கதையை சொல்கின்றேன். ஒரு பயிற்சியாளன் தனக்கு கீழ் இருப்பவனுக்கு அந்த இலக்கை கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான தகுதியை பெற்றுத்தர வேண்டும் என்றால் நீங்கள் மற்ற பயிற்சியாளரிடமிருந்து சிறந்த பயிற்சியாளராக பரிமணிக்க முடியும். இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற அந்த கிரிக்கெட் போட்டியிலே இந்திய பெண்கள் தங்கக்கோப்பையை பெற்றார்கள். உலகளவிலே சாதனை புரிந்தார்கள். சாதனை புரிந்த பெண்மணிகள் இறுதியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கியது தன்னுடைய பயிற்சியாளர் மஜும்தாரிடம்தான், தன்னுடைய தாய் தந்தையிடம் இல்லை. அந்த இடத்தில் பயிற்சியாளர் தான் அவர்களுக்கு கடவுள். தாய், தந்தை, குரு அனைவருமே. ஆக இந்த இடத்தில் பயிற்சியாளன் என்பவன் கடவுளாக நிற்கின்றான், தாயாக நிற்கின்றான், குருவாக நிற்கின்றான், அனைத்துமாக நிற்கின்றான். ஆக அந்த அனைத்துமாக நிற்கக்கூடிய அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். உங்களால் இந்த தேசம் உயர வேண்டும். உங்களால் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும். உங்களால் எல்லா மறுமலர்ச்சிகளும் ஏற்பட வேண்டும். பயிற்சியாளன் தான் இந்த தேசத்தினுடைய மாற்றத்திற்கு முன்னோடி என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த நிகழ்வை நீங்கள் வெற்றிகரமாக செய்து கொடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.